ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு த ஃபன் லைஃப் அண்ட் வாய்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட என்ன ஆச்சுன்னா தான் காமிக்கிறாங்க. அடிச்ச சாரங்களை செம்மையாக தூங்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் இருந்துட்டு அவள் வயிற்றுல இருந்துட்டு யாரோ ஏதோ சத்தி எடுக்கிற மாதிரி இருக்கு. அப்போ கரெக்டாக ஹீரோ வந்துட்டு அவங்கள கையெழுத்த பிடிச்சி நெரிக்கும் போது அந்த உருவத்தை பார்த்தா ஹீரோயின் உருவம் மாதிரியே இருக்கு. நான் அவளை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கத்துறான். அடுத்த நாள் காலையில் நம்ம அமைச்சர் இருந்துட்டு இளவரசர்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவங்க எப்பவும் சொம்படிப்பாங்கல்ல ஒரு அடிமை, அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதுவும் ஹீரோனை பற்றின விஷயம் அப்படின்னு சொல்கிறப்ப இளவரசி தான் வந்து நிற்கிறாங்க. இளவரசி நேற்று நைட்டே நம்ம இளவரசரை போட்டு தரலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த பதற்றத்தோடையே யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் போயிட்டு அவன் நைஸாக போயிட்டு இளவரசர் உயிரோட இருக்காரா என்ன அப்படின்ட்டு மூச்சை தொட்டு பார்த்துட்டு எய்ப்பிடும்போது அப்போ தான் தெரியுது அவன் உயிரோட தான் இருக்கான்ட்டு. அப்போ இளவரசி நைட்டு கொல்லலை கத்தி எடுத்து. அதனால என்ன விஷயம், எதுக்காக என் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்பொழுது நம்ம ஹீரோனை பற்றின ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. அவன் வந்துட்டு நீதிமன்றத்தோட சேர்ந்த ஒரு புத்தக எழுத்தாளரோட பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது அப்போவே இளவரசர் ஒரு மாதிரி திருத்திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம மந்திரியும் திருத்திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அவள் ஏதோ வழியில் துடிச்சிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக ஹீரோ வந்துட்டு அவளோட கையும் இவனோட கையும் சேர்த்து வச்சு ஏதோ ஒரு பவரை யூஸ் பண்ணி அவளுக்கு வந்துட்டு வழியே இல்லாமல் அப்படி ஆக்குறான். ஆமாம் இது எப்படி பண்ணுற, இந்த கை வச்சு என்னெல்லாமோ பண்ணலாமா? ஆமாம் இந்த கையை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த சத்தியை வச்சு அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன நினச்சிக்கிறான்னா ராங்கா நினச்சிக்கிறா. பயபுள்ள இவன் ப்ளே பாயாக இருந்திருப்பானோ அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு இமேஜ்லாம் போயிட்டு அட்டா லூசு பாயில் இனிமேல் என் கையவே தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அடித்து தட்டி விட்டு வெளியில் போயிட்டு எனக்கு ஏன் இப்படி ராங்கெல்லாம் யோசிக்க தோணுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கேருந்து அவள் ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு வரா. என்ன பிரச்சனைன்னு தெரில. அங்கே கட் பண்ணி நம்ம ஹாப்பியும் இளவரசியும் தான் காமிக்கிறாங்க. 2 பேரும் ஒரே பெட்டில் கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்காங்க. நைட் அடித்த சரக்குலன்னு நினைக்கிறேன். நம்ம ஹாப்பி தான் ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிறான். எழுந்திரிச்சதுக்கப்புறம் அவன் என்னமோ ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு தூங்குற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கான். அப்புறம் தான் தெரியுது அது இளவரசி அப்படின்ட்டு. டபுக்குன்னு பயந்தவன் எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்டா அப்படின்ட்டு நைஸாக எஸ்கேப் ஆகலான்னு போகும்போது எல்லாம் பண்ணிட்டு எங்கடா எஸ்கேப் ஆக நீங்கள் இளவரசி அப்படியே முறைச்சிட்டு நிற்கும்போது ஐயோ நைட் எதுவும் நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா அங்கே ஒன்றும் நடக்கலை. ஜஸ்ட் அப்படியே ஸ்லிப் ஆகி மட்டும் கீழே விழுந்திருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. அப்பாடா ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப கத்தி எடுத்து கழுத்தில் வச்சு இனிமேல் நீ யார்கிட்டையும் எங்கேயும் போகவே கூடாது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு நீ அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, இல்லைன்னா கழுத்தை வெட்டுவேன், அப்படி இல்லை அப்படின்ட்டு இடுப்பு கீழே கத்தியை கொண்டு போகும்போது ஐயோ ஐயோ இளவரசி சொல்கிறதையே நான் இனிமேல் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்துட்டு அப்படியே வேறு வழி இல்லாமல் நடிச்சுக்கிட்டு இருக்கிறான், பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு. இளவரசிக்கு ஹாப்பி மேலே லவ் இருக்குது, ஆனால் ஹாப்பி தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கிறான். அதுக்கப்புறம் இளவரசர் அமைச்சர் எல்லாம் கூடி சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அமைச்சருக்கே தெரியல அந்த ஆள் எங்கே காணா போனான் அப்படின்ட்டு. இவங்களுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. எப்படியாவது ஹீரோயினை நம்ம பக்கம் வர வைக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் இங்கே பிரச்சனை இப்போ என்னன்னா அவள் வந்துட்டு அந்த ஆளோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் அவளை உயிரோட வச்சிருக்கிறது நமக்கு நல்லது கிடையாது. அதனால போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற முடிவை சொல்லிடுறாங்க. எப்படி அவளை நம்பி வர வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அவள் ஹீரோவோட பாதுகாப்பில் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுக்கப்புறம் நம்பிக்கையை வச்சு தான் என்னோட ஒய்ஃபும் அவளும் இப்போ ஃப்ரெண்டு, அவளை வர வச்சு அவளை போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே நேரம் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு அழுதுட்டு வந்தால என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம சூப்பர்வைசர் இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு யாருக்குமே கரெக்டாக சம்பளம் தர்றதில்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு வந்து சொல்லியிருப்பா. அதை தட்டி கேட்க போன ஹீரோயினை நீ வந்துட்டு பெரிய ஆசிரியராக வேணா இப்போ மாறி இருக்கலாம், உனக்கு நான் மரியாதை வேணா தரலாம், ஆனால் நீ சொன்னங்கிறதுக்காகலாம் சம்பளம் ஏற்றி தர முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தனியாக வாங்க கொஞ்சம் ரூமில் போய் பேசுவோம் ஆஃபீஸ் ரூமில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அவங்க ஏதோ பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக தான் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே கட் பண்ணி நம்ம ஹாப்பியும் டாகியும் தான் காமிக்கிறாங்க. ஹாப்பியும் அப்படியே டாகும் லுக்கு விட்டு இருக்கும்போது நேற்று நைட்டு இவங்க 2 பேரும் தான் இணைபெரியா சகோதரர்கள் மாதிரி கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ முறைச்சிட்டு நிற்கிறாங்க நைட்டு நடந்த சம்பவத்தை நினச்சி பார்த்துக்கிட்டு. சரி நான் விரும்புகிற ஒரு பொண்ணு ஒன்றை பார்க்குதே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாப்பிகிட்ட சொல்ல வர, ஓஹோ உனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கா, தப்பு இல்லை ஆனால் எனக்கு ஒன்றும் அந்த பிள்ளைய பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி மனுஷங்களுக்கு லவ் வரலாம், ஆனால் இந்த டாகுக்கெல்லாம் லவ் வந்து அது எப்படிப்பட்டதாக இருக்கும், மனுஷங்களுக்கு லவ் வந்து அது ஒன்லி சுயநலமாக மட்டும்தான் இருக்கும், ஆனால் டாகுக்கு லவ் வந்து அது எப்படி தெரியுமா இருக்கும், எப்படி இருக்கும், ரொம்ப பாசமாக இருக்கும், ரொம்ப உண்மையாக இருக்கும், ரொம்ப ட்ரூலியாக இருக்கும், நன்றியோடு இருக்கும்,
ஓஹோ! அதோ அந்தாண்ட கோழிக்கால் இருக்கு அப்படின்னு சொன்னோனே, "எங்க எங்க எங்க? இதுதான் உன் நன்றியா? இங்க பார் இன்னொரு டைம் நான் அந்த பொண்ணு சைட்லாம் நான் வரவே மாட்டேன். சரி எங்க ஹீரோயினு? ஆ அது நேத்து நைட்டு இங்க தான் இருந்தாங்க." "எது இங்க இருந்தாங்களா? ஹீரோ கூட இருந்தாங்களா? என்ன ஒரு டைம்க்கே இப்படி சொல்ற? எத்தன டைம் தெரியுமா?" அப்படின்ட்டு அவன் விரலுட்டு என்ன என்ன ஹாப்பி ஹாப்பிக்கா மண்டை காயுது. "என்னது இத்தன டைமா?" அப்படின்ட்டு. அங்க ஆஃபீஸ் ரூம் கூட்டு போனாங்கல்ல நம்ம சூப்பர்வைசர் மேடத்த, அங்க என்ன பண்ணியிருக்காய்ங்க அப்படின்னா, போட்டு வெளு வெளுன்னு வெளுத்துருக்காய்ங்க. 3 பேத்துக்கும் சரியான அடி விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, அங்க இருக்கிற எல்லா மெய்டு பொண்ணுங்களும் சம்பளம் ஒழுங்கா தரலன்னு போட்டு வெளு வெளுன்னு வெளுக்குறாய்ங்க. அப்படி இருந்தும் ஹீரோயினுக்கும் ஒரு சில அடிகள் பட்டிருக்கு. அவைங்க 2 பேரும் தப்பிச்சு வந்து, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கும்போது, ஹீரோயினுக்கு மறுபடியும் வயிறு வலிக்க ஆரம்பிச்சுருது. நம்ம ஹீரோ தான் அதுக்கப்புறம் கூட்டு வந்து சரி பண்ணிட்டுருக்கான். அப்படி சரி பண்ணிட்டுருக்கும்போது, டபுக்குன்னு அந்த உருவம் வர ஆரம்பிக்குது. அந்த உருவம் ஹீரோயின் மாரியே இருக்குன்ட்டு ஹீரோயினுக்கே ஷாக் ஆகுது. "யாருப்பா இது?" அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து யாரு அப்படின்னா, உன்னோட வயிறு. எது? வயிறா? வயிறுக்கெல்லாம் உருவம் இருக்குமா? நான் தான் சொன்னேன்ல, ஒரு மலருக்கு உருவம் இருக்கும். அதே மாரி ஒரு செடிக்கும் உருவம் இருக்கும். இது உனக்கான வயிறு. அது கொஞ்சம் டேஞ்சர்ல இருக்கு. உன் உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாரி, அது காட்டிக் குடுக்க வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, அப்ப ஹீரோயின் ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. என்னன்னா, அவ கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டுருக்கா. அவ கரெக்டான சாப்பாடு சாப்பிடாததாலும், நேரத்துக்கு சாப்பிடாததாலும் அவளோட ஆர்கான்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிட்டுருக்கு. அவ ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல, அப்போதான் ஹீரோயினுக்கே புரிய வருது, நம்ம ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டோமோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சொல்றான், இது மாரி காலையில கரெக்ட்டா எழுந்திரிக்கணும், கரெக்ட்டா சாப்பிடணும், அது மட்டும் இல்லாம கரெக்டான நேரத்துக்கு தூங்கணும். அப்படிங்கிற மாரி பல ரூல்ஸ்கள் போட, ஆமாம்ல அக்கறையா இருக்கிறது அவளுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம, இன்னும் மட்டும் அவளும் ஃபீல் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறா. எனக்கு ஆனா கரெக்டான நேரமும் இல்ல, கரெக்டான சாப்பாடும் இல்ல, கரெக்டான வேலையும் இல்ல. அதனால அது அப்படி ஆகுறது பிரச்சனை இல்ல. பட் கொஞ்சம் நான் வாழணும்னு ஆசைப்பட்டனோ அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாரி அவ ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க, எனக்கு எப்படி இந்த வயிறு பிரச்சனை வந்துச்சுன்னே தெரியலையே அப்படிங்கிற மாரி அவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ ஒரு விஷயம் யோசிக்கிறான். அதாவது நம்ப ஹீரோ வந்துட்டு நரியா இருந்திருப்பான். அப்ப கூட ஹீரோயின் வந்துட்டு கல்யாணம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாள்ல. அவளுக்கு கல்யாணமும் ஆகியிருக்கு. 1 வருஷம் ஆனதுக்கப்புறம், அவளுக்கு வந்துட்டு குழந்தை இல்ல அப்படிங்கிற மாரி அவங்க மாமியார் போட்டு அவள போட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்காய்ங்க. அந்த நேரத்துலயும் நம்ம நரி ஓடி போய் தான் காப்பாத்த ட்ரை பண்ணியிருக்கு. அவ்வளோ தூரம் தேடி போயும், எப்படியாவது காப்பாத்தணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல, அந்த மாமியாரையே எதிர்த்து சண்டை போட பார்த்துருக்கு. ஆனா, ஹீரோயின் வந்துட்டு, அதுக்கு எதுவும் அடிபடக்கூடாது அப்படின்ட்டு, அத வந்துட்டு தடுத்துக்கிட்டு, அவளும் அப்படியே அடி வாங்கிட்டு, அத தப்பிக்க வச்சிருக்கா. ஹீரோயின ஒரு ரூம்ல தள்ளி விட்டதுக்கு அப்புறம், அதுல ஒரு ஓட்ட வழியா பூந்து ஹீரோயின பார்க்க வருது. அப்ப இருந்துகிட்டு, "நீ என்ன தேடி தான் வந்தியா? எனக்காக தான் வந்தியா? எனக்காக எப்பவும் என் கூடவே இருப்பியா? நீ எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவலைப்படாத. என்னோட ஹஸ்பண்ட் இப்ப வெளியில போயிருக்காரு. அவரு திரும்பி வந்தோனே, கண்டிப்பா அவரு ரொம்ப நல்லவரு. அவர்ட்ட பேசி உன்னையும் என் கூடயே வச்சுக்கிறேன். என் மாமியார் தான் கொஞ்சம் பிரச்சனை புடிச்சவங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த நேரத்துல வந்துட்டு அந்த வயிறு வலிக்கான விஷயத்த சொல்றாய்ங்க. என்னன்னா, அவைங்க ஏதோ ஒரு சூப் மாரி ஒண்ணு குடுத்துருப்பாய்ங்க போல. அதுதான் இவ்வளோ பிரச்சனையா? இல்ல அது இந்த ஜென்மம் வரையும் தொடருதா? அப்படிங்கிறது தெரியல. பிரியா அவளும் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு, அப்படியே ரொம்ப நாளா அந்த ரூமுக்குள்ளேயே கிடக்கா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பனி, மழை எல்லாத்துலயுமே அவ உடம்பு ஒரு மாரி ஆகுது. வெளியில போய் பார்த்தா, இவ்ளோ அக்கறையா நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்மள காப்பாத்துவான்னு நெனச்சிட்டு இருந்த ஹஸ்பண்டுக்கு, இன்னொரு இடத்துல கல்யாணம் ஆகுது. இத பார்த்த நருகி வந்துட்டு, எப்படியாவது ஹீரோயின வெளியில கொண்டு வரணும் அப்படின்ட்டு, அந்த கதவோட சங்கிலிய வந்துட்டு கடிச்சு இழுக்க பாக்குது. ஆனா, அதுக்குள்ளேயே உள்ள ஹீரோயின் அவைங்க வருவாய்ங்க, வருவாய்ங்க அப்படின்னு வெயிட் பண்ணி, அங்கேயே இறந்து போறா. இப்படிதான் ஹீரோயின் அந்த ஜென்மத்தில இறந்திருக்கா போல. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு கரெக்டான சம்பளம் தரல அப்படிங்கிற மாரி அந்த சூப்பர் இது சண்டை போட்டுருப்பாங்கல்ல. அதுக்காக வந்துட்டு ஹீரோ போய் பேசுறான் அந்த லேடி கிட்ட. அந்த லேடி இருந்துட்டு இதில நான் மட்டும் சம்மந்தப்படல. இருக்கிற எல்லா அரசு அதிகாரியும் சம்மந்தப்பட்டுருக்காய்ங்க. நான் இப்படி பண்ணா எனக்கு பிரச்சனையாகும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நான் உனக்கு வந்துட்டு இத இப்படி பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லல. இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்றேன். அது உனக்கு புரியுதா? அப்படிங்கிற மாரி ஹீரோ மிரட்டும்போது, பண்றேன், பண்றேன் அப்படின்னு தலையாட்டிட்டு போயிட்டு வெளியில வந்துட்டு என்ன ஹீரோ தாக்கிட்டாரு. இந்த மாரி அரசு அதிகாரிய தாக்கிட்டாரு அப்படிங்கிற மாரி ஸ்ட்ரெச்சர்ல கட்டி தூக்கிட்டு போற மாரி அத பில்டப் பண்ணி, அது அங்க பிரச்சனைய மூட்டி விட்டுட்டுருது. இதனால இருக்கிற எல்லா அரசு அதிகாரியும் நம்ம ஹீரோ பக்கம் தான் திரும்பிட்டு இருக்காய்ங்க. அதே நேரம் நம்ம ஹாப்பியா வந்துட்டு ஒரு கும்பல் தூக்கிட்டு போகுது. ஏங்கன்னா நம்ம இளவரசி கிட்ட தான். அந்த அம்மாவுக்கு லவ் பண்றது எப்படின்னு தெரியல போல. அவன வம்படியா இழுத்துட்டு வர வச்சு, இப்ப நீ என்ட்ட இம்ப்ரெஸ்ஸா நீ பேசல அப்படின்னா, பாம்ப விட்டு கடிக்க விட்டுருவேன், எலிய விட்டு குதற வச்சுருவேன் அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்குது. அவனும் நான் ஒரு மொக்க ஜோக்கெல்லாம் சொல்லுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்கு மேல ஜோக்கு சொல்ல, நமக்கு செம்ம கடுப்பு தான் ஆகுது. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் அந்த சூப்பர்வைசர் லேடிய காட்டுனா, "பாத்தியா எப்படி ஹீரோவா இருந்தாலுமே சரி, நான் எப்படி பிளேட்ட மாத்தி விட்டேன் பாத்தியா? என்னலாம் யாராலயும் தடுக்க முடியாது." அப்படிங்கும்போது, ஒரு காத்து மாரி ஒரு காத்து அடிக்குது. அதுக்கப்புறம் அது ஏதோ கனவு உலகத்துல இருக்கிற மாரி இருக்கு. அங்க வந்துட்டு உடைஞ்ச காலு, உடைஞ்ச கையெல்லாம் சரியான மாரி பாக்குறாய்ங்க. ஆனா, தூரத்துல பார்த்தா
பார்த்து நம்ம ஹீரோ உட்காந்துருக்கான். உனக்கு நான் ஒரு முறை வாய்ப்பு குடுத்தும் நீ அதை யூஸ் பண்ணிக்கல பார்த்தியா? அ நீ தான் எல்லாத்துக்குமே காரணம். இந்த ஜென்மத்திலயும் நீ அவள கஷ்டப்படுத்திட்டு இருக்கியா? அப்படிங்கிற மாரி சொல்லும்போது தான், அந்த முந்தின ஜென்மத்தில நம்ம ஹீரோயின போட்டு மாமியார் கூட சேர்ந்து அடிச்ச லேடியே, இந்த சூப்பர்வைசர் லேடி தான். அத கொண்டு வந்து காட்டுனோனே, "ஐய்யய்யோ! இது யாரு? இது யாரு? இது பேயா?" அப்படின்ட்டு அது பயந்துருது. மறுபடியும் நான் சொல்றேன், "என் பேச்ச நீ கேட்கல, உன்னோட உயிர் இருக்காது" அப்படின்ட்டு ஹீரோ மிரட்டி, இங்க பிரசன்ட் லைஃப்‌க்கு வர வச்சோனே, அந்த லேடிக்கா என்ன பண்றதுன்னு தெரியல. வேற வழியே இல்லாம, சரி தந்துடுறேன் அப்படிங்கிற மாரி அது முடிவு பண்ணிருது. உயிர் தானே முக்கியம். அதுக்கப்புறம் ஹீரோயின தான் பார்க்க போறான். அவன் எங்க ஒரு தனிமையான இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கான் அவள. யார் கண்லயும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அந்த பூக்கள்லாம் நிறைஞ்ச இடம். அந்த இடத்துல அவ போய் இருக்கும்போதே அவளுக்கு ஒரு சில மைண்ட் செட்லாம் வருது. பழையங்காலத்து மைண்ட் செட்லாம். அப்ப ஹீரோ வந்தோனே கேட்கிறா, "இந்த இடத்துக்கும் எனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா?" அப்படிங்கிற மாரி கேட்கும் பொழுது, அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாரி அவன் ஒரு மாரி மழுப்ப ஆரம்பிக்கிறான். என்னோட நினைவுல ஒரு நரி வந்துச்சு. அந்த நரி நீதானா? அப்படிங்கும்போது, "ச்சே ச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்ட்டு அவன் ஒரு கதைய அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான். அது வந்துட்டு அவங்க லைஃப்ல நடந்த கதை தான். பட் அத வேற மாரி சொல்லும் பொழுது, அப்போ உன்னோட இம்மோர்டல் லைனுக்கு போற வேண்டிய படகு வீரர் அப்படிங்கிறது அது நான் தானா? அப்படிங்கிற மாரி கரெக்ட்டா கேட்டுர்றா. "ஆமா, அது நீ தான்" அப்படின்னு சொல்லும்போது, "சரி நீ இம்மோர்டலா மாறி மேல போயிட்டேன்னா, நீ என்ன எப்படியாவது காப்பாத்துவியா?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அவன் ஹீரோ ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கறான். "நான் இங்க இருக்கணுமா? இல்ல நான் மேல போகணுமா?" அப்படின்னு சொல்றப்ப, அப்படி டக்குன்னு சொல்லிடுறான். "என் கூடவே இரு" அப்படிங்கிற மாரி. அவக்குள்ள இருக்கிற அந்த காதல் அப்பதான் வெளிப்படுது. இருந்தாலும் அவ இறக்க போறாங்கிற ஒரு வருத்தம் அவன் மனசுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கு. சரி என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாரி அவ கன்ஃப்யூஷன்லயே இருந்துட்டு இருக்கா. இப்ப வந்துட்டு ஹீரோயின அந்த இடத்துல வந்துட்டு அவங்க எப்பவும் இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்ததுக்கப்புறம், அத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. அந்த நேரத்துல வந்துட்டு ஹீரோ கரெக்டான மருந்தெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "நான் உனக்காக மருந்து வாங்க போறேன். வெளியிலேருந்து யார் வந்து என்ன குடுத்தாலும் அத நீ சாப்பிடக்கூடாது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான், "இல்ல இளவரசி மட்டும் என்ன பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள மட்டும் நான் உள்ள விட்டுக்கலாமா?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ வந்துட்டு யார நம்புறது? என்ன நம்புறது?" அப்படின்ட்டு இப்படி யோசிக்க மாட்டியா? அப்படிங்கிறப்ப, அவங்க என்ன இருந்தாலும் என்னோட குட் ஃப்ரெண்ட். அவங்கள எப்படி நான் நம்பாம இருக்க முடியுங்கும்போது, "நீ நம்ப மாட்டியா? நான் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டேன். உன்ன தவிர." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "சரி பார்த்து பத்திரமா இரு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவன் வெளியில கிளம்புறான். அதுக்கப்புறம் இளவரசியும் வராய்ங்க. "எங்க ஹீரோ?" அப்படின்னு கேட்கும்போது, "அவன் எனக்காக மருந்து வாங்குறதுக்காக போயிருக்கான்." "பரவால்ல. உனக்காக இப்படி பண்றதுக்கான ஒரு ஆள் இருக்கு." அப்படிங்கிற மாரி, இன்டைரக்ட்டா அவனுக்கு லவ் இருக்குங்கிற மாரி இளவரசி கேட்க, அதுக்கப்புறம் ஒரு கேக் எடுத்துட்டு வராங்க. அந்த கேக் யார் குடுத்ததுன்னா, இளவரசர் வைபவ்ல செஞ்சு குடுத்தது தான். அதில மேபி விஷம் இருந்திருக்கலாம். இல்லன்னா ஹீரோயினுக்கு பிடிக்காதது கூட இருந்திருக்கலாம். ஆனா, இளவரசி மேல இருக்கிற நம்பிக்கையில அந்த கேக் எடுத்து சாப்பிட போகும்போது, இளவரசி அப்படியே சிரிச்சுட்டு தான் பார்க்குறாய்ங்க. திடீர்னு அத சாப்பிட போகும்போது ஒரு வில்லத்தனமான லுக் விடுவாய்ங்க பாருங்களேன். அதோட இந்த எபிசோட் முடியுது. அவ அந்த கேக்க சாப்பிட்டாளா? இல்ல என்ன பண்ணா? அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன மறக்காம கிளிக் பண்ணுங்க.